எவ்ரிவன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னையில் தாங்க இருக்கேன். இன்றைக்கி ஹிடன் பிளேசஸ் ஆஃப் சென்னையில் இந்த இடத்த தான் பார்க்க போகிறோம். இது என்ன இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிடன் பிளேசஸ் ஆஃப் சென்னை செக்மெண்ட்டில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கொரட்டூர் லேக் அப்படின்ற இடத்துல இருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் கீழே ஷேர் பண்ணுறேன். அதை வந்து பாருங்கள். அந்த லொக்கேஷனில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வரலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் கார்லேயும் வரலாம், இல்லை வந்து வண்டிலையும் வரலாம். வண்டியை வந்து கொஞ்சம் முன்னாடியே பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொரட்டூர் லேக் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கொரட்டூர் லேக்கோட வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இந்த லேக் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்க லோக்கல் பீப்புள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க சொல்ல போனோம்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த லேக்கோட பேங்க்கில் நடந்து போயிட்டுருக்கேன். பேங்க் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட வியூ தான் இந்த லேக். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இது இருக்கனால அவ்வளோவா யாருக்குமே வந்து தெரியாமல் இருக்குது. இன்னொன்று வந்து லேக்கை வந்து ஆக்சுவலாக ரொம்பவே க்ளீனாக வச்சுருக்காங்க. இங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோவா குப்பையே இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது. ப்ளஸ் நிறைய ஸ்பீஷஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது. இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஈவினிங் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனுக்கு சும்மா இங்கே உட்காந்துக்கலாம். நீங்கள் இல்லை சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யாராவது வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஆக்சுவலாக இப்போ வந்து கொஞ்சம் நிறைய சின்ன பசங்க வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க இப்போ தான் இந்த லேக்கில். ஆக்சுவலாக இந்த லேக்கோட பேங்க்கில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாகவே வந்து ஒரு வாக்கிங் ட்ராக் ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெருசாக ஆக்சுவலாக போகுது. இது சுற்றி இதோட பெரிஃபெரியில் ஃபுல்லாக போகுது. நான் சும்மா ஒரு வாக் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த பேங்க்லேயே ஓரமாக நம்ம நடந்து வந்துட்டே இருந்தோம்னா ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி படிக்கட் போட்டிருக்காங்க வந்து நம்ம லேக்கை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நான் அந்த படிக்கட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கேன் இப்போ. ஸோ இங்கேருந்து வந்து நம்மளுக்கு லேக் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது ஃபுல்லாக. இதுதான் அந்த வாக்கிங் ட்ராக்ஸ். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லேக்கை சுற்றி ஃபுல்லாக வந்து போகுது. அந்த பெரிஃபெரியில் ஃபுல்லாக வந்து இந்த வாக்கிங் ட்ராக் ஃபுல்லாக போகுது. ஸோ இந்த பிளேஸ் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் சேஃப் தான். ஏன்னா ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்குது, யாருமே வரல அப்படின்றது சேஃப் மாதிரி கிடையாது. பக்கத்துலேயே ஒரு சின்ன டெம்பிள் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீப்புளெலாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த லோக்கல்ஸ் வந்து பக்கத்துலேயே ஒரு மெயின் ரோடு இருக்குது. ஸோ அங்கங்கே நடமாடிட்டு தான் இருக்காங்க. இங்கே உள்ளே வந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருக்குது. பட் சேஃபான பிளேஸ் தான் இது வரத்துக்கு. ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் சென்னையில் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி பேருக்கு தான் தெரியும். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாருக்காவது வரணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.